இப்போல்லாம் நம்ம முன்னாடி மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இன்னைக்கு நம்ம இயந்திரங்கள புரிஞ்சுக்கிறோம். புதுசு புதுசா இயந்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசா கம்ப்யூட்டர் வந்துக்கிட்டே இருக்குது. அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இயந்திரங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கா, அதோட வசதி என்ன, அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எதனால் அப்படின்னா, மனிதர்களை நம்ம புரிஞ்சுக்கிறது குறைஞ்சிருச்சு. இயந்திரங்களை புரிந்து கொள்வது தான் சரியானது. எதனால் அப்படின்னா, நமது உதவிகள் எல்லாமே இயந்திரங்களை சார்ந்து இருக்குது. நம்ம இயந்திரங்களிடமிருந்து உதவிகளை பெறுகிறோம். ஒரு வாகனம் வருது, அது அப்புறம் இயந்திரங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ எதிரே ஒரு வாகனம் வருகிறது, பின்னே வருகிறது அப்படின்னா நான் ஓரமாக ஒதுங்கிக்கணும். ஏன்னா அது ஒரு இயந்திரம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் பாதுகாப்பாக போக முடியும். அப்படி சீட் பெல்ட்டு, இயந்திரத்துக்கு உள்ளே போகும்போது நீ எப்படி இருக்கணும், சீட் பெல்ட் போட்டுக்கணும். இதை எப்படி ஓட்டுறது, அந்த ஓட்டுநர் அதை புரிந்து கொள்வார். அதில் உட்கார்ந்து பயணிப்பவர்கள் ஒரு புரிதல் இருக்குது அவங்களுக்கு. இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடிலாம் மனிதர்களை தான் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மனிதர்களிடமிருந்து தான் நிறைய உதவி பெற்றாங்க. இன்றைக்கி நம்ம இயந்திரங்களை புரிந்து கொள்கிறோம். மனிதர்களை குறைவாகத்தான் புரிந்து கொள்கிறோம். இயந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் மனிதர்கள் நமக்கு தேவையில்லை. முன்னாடி மனிதர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீ இதை செய், அதை செய், இதை செய்யாத, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு மனிதர்களை வழிநடத்தினார்கள். அதனால் மனிதர்களுடைய உதவி மனிதர்களுக்கு தேவையாக இருந்தது. இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் மொபைல் ஃபோன் வழியாக கேட்குறோம், டிவி வழியாக பார்க்குறோம், புத்தகத்தில் படிக்கிறோம். மனிதர்களே தேவையில்லை. அதனால் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மனிதர்களை புரிந்து கொண்டால்தான் மனிதர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் என்கிற அவசியம் இல்லை. மனிதனுடைய உதவி இல்லாமலே நாம் வாழ முடியும். டிவி மூலமாக, புத்தகம் மூலமாக, இயந்திரங்களின் உதவி பெற்றுக்கொண்டு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி இயந்திரங்களை புரிந்து கொள்கிறோம். இயந்திரங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபேக்ட்ரியில் அது ரன் ஆகுது, அந்த ஃபேக்ட்ரி தொழிற்சாலை நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற இயந்திரங்களை எப்படி கையாளணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அது ஒழுங்காக வேலை செய்யும், ஆபத்து இல்லாமல் வேலை செய்யும். ஒரு அணு உலை என்பது ஒரு இயந்திரம். அந்த அணு உலையை ஒழுங்காக கையாளணும், இல்லைன்னா வெடிச்சிரும். இப்படி இயந்திரங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். அதில் பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் மனிதர்களை புறக்கணிக்கிறாங்க. இருக்கிற டென்ஷனில் இயந்திரங்களை புரிஞ்சுக்கிறதே இங்கே மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சும்மா மனிதர்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கனாக்கா இயந்திரங்களை புரிஞ்சுக்கிறதுல கவனமாக இருக்காங்க. இயந்திரங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். அப்படி நாம் உருவாக்கிய இயந்திரங்கள் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது. முன்னாடிலாம் மனிதர்களை புரிஞ்சுப்பாங்க. மனிதரிடமிருந்து உதவி பெற்று கொண்டிருந்தார்கள். இயந்திரங்கள் இல்லாத காலங்களில் மனிதரிடமிருந்து உதவி பெற்று கொண்டிருந்தார்கள். மனிதர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பணிவை கற்றுக்கொண்டார்கள். பணிவாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பண்போடு நடந்துக்கணும். அப்போ தான் மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். இல்லை என்றால் மனிதர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள், கோபப்படுவார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள், நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த பயம் கடந்த காலத்தில் இருந்து. இல்லை மனிதர்களே கூட நீ தப்பாக நடந்துக்கிட்டேன்னா மனிதர்களுக்கு எதிராக குற்றம் செய்தால் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும், கொலை செய்து விடுவார்கள் மனிதர்கள் அப்படின்னு மனிதர்கள் கடந்த காலங்களில் அச்சுறுத்தினார்கள். இப்பொழுதும் அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆனால் அதை விட மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு இயந்திரங்களிடமிருந்து இருக்கிறது. மனிதர்களை புரிந்து கொள்வதை விட மிகப்பெரிய அச்சுறுத்தல் இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இயந்திரங்களில் நாம் உருவாக்கிய இயந்திரங்களே நம்மளை பலி வாங்கிவிடும். அப்படி இன்றைக்கி இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பள்ளிக்கூடம்லாம் போகிறோம். ஏன் 8 மணி நேரம் பள்ளிக்கூட படிப்பு? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? புத்தகங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்காக தான், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இயந்திரங்கள் மூலம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் ஏன் எம்பிபிஎஸ் படிக்கிறாருன்னா இயந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் அவர் மருத்துவம் பார்க்க முடியும். அந்த மருந்து எல்லாமே இயந்திரத்தின் மூலமாக தான் தயார் செய்யப்படுகிறது. அவங்க கொடுக்குற மாத்திரை அது இயந்திரத்தின் மூலமாக தான் தயார் செய்யப்படுகிறது. அவர் எக்ஸ்ரே எடுக்கிறார், அது இயந்திரம். அவருக்குள்ள நோயை கண்டுபிடிக்கணும்னா அவருக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணணும், அது ஒரு இயந்திரம் தான். அவர் வேலை செய்ய வேண்டுமென்றால் அவர் இயந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மருத்துவ இயந்திரங்களை தெரிந்து கொண்டால் தான் அவர் மருத்துவம் என்கிற வேலையை செய்ய முடியும். அதுபோல் ஒரு பொறியாளர் தனது பொறியியல் வேலையை செய்ய வேண்டுமென்றால் அங்கேயும் இயந்திரங்கள் தான். சிமெண்ட் வேணும், செங்கல் வேணும், எல்லாம் எது தயாரிக்குது? இயந்திரங்கள் தான் தயாரிக்குது. இயந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் சிமெண்ட்டை தயாரிக்க முடியும். அந்த பொறியாளர் வேலை செய்ய வேண்டுமென்றால் அங்கு இயந்திரங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இயந்திரத்தின் உதவி இல்லாமல் இன்றைக்கு ஒரு பொறியாளர் தனது பணியை செய்ய முடியாது. அதுபோல் தான்
இன்றைக்கி வந்து இயந்திரங்களை புரிந்து கொள்கிறார்கள் மனிதர்களை வந்து அதிகமாக கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. மனிதர்கள் எதுக்கு, மனிதர்களை கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி மனிதர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்காமல் இருக்காங்க. எல்லா மனிதர்களும் இன்றைக்கி இயந்திரங்களை புரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்காங்க. இல்லைன்னா இயந்திரங்களிடமிருந்து நம்ம உதவிகளை பெற்று, இல்லைன்னா இயந்திரங்கள் நமக்கு எதிராக மாறும், நமது அழிவுக்கு வழிவகுத்து விடும். அப்படிங்கிறது தான் இப்போதைய இன்றைய காலகட்ட புரிதலாக இருக்குது.